அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமிக்க சகோதரர்களே. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் எஹ்ராம் கட்டுறது எப்படின்னு சொல்லி தர போறேன். எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் எஹ்ராம் கட்டுறது தெரியும். எப்படி வேணாலும் கட்டலாம், இப்படிதான் கட்டணும்னு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கட்டி காட்டுறேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் எஹ்ராம் துணி. இது போல 2 துணி இருக்கும், ஒன்னு மேலையும் ஒன்னு கீழே கட்டுறதுக்கும். 2.5 மீட்டர். இந்த துணி வந்து 2.5 மீட்டர், தைக்கப்படாது, மூட்டக்கூடாது, கைக்கு மாதிரிலாம் மூட்டக்கூடாது. 2.5 மீட்டர் இருக்கும். இத கீழே கட்டுறத இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு வலது பக்கத்துல இந்த நுனியை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இடது பக்கத்துல இந்த நுனியை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த வலது பக்கத்துல உள்ள இந்த நுனியை இந்த இக்கல்ல, இடது பக்கம் இக்கல்ல இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த லூசா கீழே தொங்குது பார்த்தீங்களா, இதை இழுங்க. இப்படி நல்லா எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கன்னா இப்படி நல்லா இருக்கும். நல்லா எடுத்துட்டு இந்த இடது பக்கம் உள்ளத, இந்த எண்டு இருக்குல்ல, இதை இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வலது பக்கத்துல உள்ளத இதை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இதை அப்படியே மடிச்சு கைலி சுத்தின மாதிரி இப்படி சுத்திக்கணும். சுத்திக்கிட்டா நல்லா டைட்டா இருந்துக்கும். அதுக்கு மேல பெல்ட் போட்டுக்கலாம். நல்லா ஒரு டைட்டா இருக்கும், அடிக்கடி அவுறாது, லூஸ் ஆகாது. நீங்க காலை விரிச்சுக்கலாம். விரிச்சாலும் பாருங்க, உள்ள எதுவுமே கால் துணி விலகாது. காலை ஏறி உட்காருங்க, துணி விலகாது, அழகாவும் இருக்கும். அதே மாதிரி மேல ஒரு துணி இருக்கும், அது 2.5 மீட்டர் தான், தைக்கப்படாது. இது சாதாரணமாவே போட்டுக்கலாம். நீங்க ஒன்னும் இதுக்கு ஒன்னும் இல்லை, சாதாரணமாவே இப்படி போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப தூரம் கார்ல பயணம் செய்வோம், அதனால துணி அங்கிட்டு போயிடும். அதனால இந்த எண்டை தூக்கி, இந்த இருக்கு பாருங்க, இந்த எண்டை தூக்கி இதுல சொருவிக்கங்க. இந்த இதுல இப்படி சொருவிக்கங்க. இன்னும் 2 இருக்குல்ல, இந்த எண்டை தூக்கி இந்த சைடு சொருவிக்கங்க. சொருவிட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், எந்த ஒரு இதுவும் இருக்காது. எடுத்து விட்டு நல்லா கரெக்ட் பண்ணிக்கிட்டு கை லூஸா இருக்கும், எல்லா பாட்டுக்கு இருக்கும். அவ்வளவு இதா இருக்கும். அதுக்கப்புறம் ஆனா இது சும்மா இருக்கும்போது நம்ம தொழுவும் போதெல்லாம் கொஞ்சம் மூடி தான் இருக்கணும். தலை மூடக்கூடாது, தலையில தொப்பியெல்லாம் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. தவாப் செய்ய போற போது இந்த வலது கையை இப்படி எடுத்து வலது கை புஜம் தெரியணும். இந்த புஜம் தெரியணும். இந்த துணியை மெதுவா அப்படி இது மாதிரி போட்டுக்கிட்டு 7 ரவுண்டு வரணும் ஹரத்தை சுத்தி. அதுதான் தவாபு. அதுக்கு பிறகு 2 ரக்காயத்து சுன்னத்து தொழுவணும். நம்ம இந்த 7 ரவுண்டு போகும்போது முதல் 3 ரவுண்டு தான் மெதுவா ரமல், இது இப்படி மெதுவா அசைச்ச மாதிரி போகணும். 3 ரவுண்டு தான், 7 ரவுண்டு போக வேண்டியதில்லை. இது 3 ரவுண்டு இப்படி போட்டுக்கலாம், 7 ரவுண்டும் இப்படி போட்டுக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா வேகமா எல்லா ரவுண்டுமே 7 ரவுண்டுமே வேகமாவே ஓடி அதை முடிச்சிருவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. 3 ரவுண்டு ரமல் மெதுவா போகணும். அப்புறம் இன்னொரு தவறு அங்க நிறைய பேர் செய்யறாங்க. இப்படி போகும்போது இந்த துணி இப்படி லேச வேலை கீழே உழுவ போகும்போது இருக்கும். அப்ப நம்ம இதை எடுத்து, நிறைய பேர் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்து இப்படி வேகமா இப்படி அடிப்பாங்க. அடிக்கும் போது அந்த நுனி பின்னாடி உள்ள துணி வந்து எல்லாரும் மூஞ்சிலையும் கண்ணுல எல்லாத்துலயும் படும். அது மாதிரி செய்யணும்னா மெதுவா விழுகுற மாதிரி இருந்துச்சுன்னா மெதுவா அப்படி எடுத்து இப்படி இட்டுதுங்க. இன்ஷா அல்லாஹ் ஹைராக்கும் எல்லாத்தையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.